உலகெங்கும் உள்ள பிகைன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. சூப்பரான திருவாதிரை நட்சத்திரம் அதிரடி சரவெடி தாங்க இந்த தடவை நியூ இயர். அட்டகாசமான நியூ இயரா இருக்க போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதை பத்தியுமே கவலைப்படுவாங்க. கிட்டத்தட்ட 9 பிளானட்ல ஒரு 7 பிளானட் இந்த மச்சான் நான் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை. சூப்பரா இருக்க போது திருவாதிரை நட்சத்திரத்துடைய இந்த வருட புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராடனரியா இருக்குங்க. எல்லாமே கிடைக்க போகுது. மிதுன ராசியில யாருக்கு நல்ல டைம் பீரியடோ இல்லையோ, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மிகச்சிறந்த நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம நட்சத்திரநாதனே மிஸ்டர் ராகு தான். அவர் இந்த பக்கம் 12ஆம் வீட்டுல இருந்தும் பண்றாரு, அடுத்து 11ஆம் வீட்டுக்கு வந்தும் காலபுருஷப்படி நல்லது பண்றாரு. நம்ம வலுவா இருக்காரு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது ராகுக்கு ஏற்கனவே நம்பாலு இப்படி இன்னும் இவ்வளவு பெருசு ஆற மாதிரியான ஒரு டைம் பீரியடு. அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இத்தினூண்டு கனவுலாம் காண மாட்டீங்க. இந்த வருஷம் இவ்வளோ பெரிய கனவு காண போறீங்க. நிறைய பேருக்கு பிரம்மாண்ட கனவுகள் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஆசையெல்லாம் பெருசாக தான் ஆசைப்படுவோம். இருந்தாலும் மற்றவங்களுக்காட்டி கொஞ்சம் கம்மியாக ஆசைப்படுவோம்ல. இந்திரா அதெல்லாம் வேண்டாம். ஆசைப்படுறதெல்லாம் பெருசாகவே ஆசைப்படுங்க. விண்வெளிக்கே ஆசைப்பட்டாலும் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தை மிஸ்டர் ராகு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. கண்டிப்பாக ராகுவின் ஆகச்சிறந்த ஆசையின் மூலமாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேர் புது கார் வாங்க போறீங்களோ, நிறைய பேர் புது பைக் வாங்க போறீங்களோ, மிதனராசிக்காரங்க புது ஃபோனாவது வாங்கிடுவீங்க. ஏன்னா ராகுவானே கம்யூனிகேஷன் ஃபோன். இது வரைக்கும் நான் சும்மா ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு இனிமே என் பர்ச்சேசிங் மால் தான் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் சந்தோஷத்தை அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரம் இருக்க போகிறது. இது ஏற்கனவே சிவனுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம கருதப்பட்டாலுமே அதோடைய நட்சத்திரநாதன் யாராக இருக்கிறார் அப்படின்னா மிஸ்டர் ராகுவா தான் இருக்காரு. அவர் அப்படியே 12ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து ஒரு ஆட்டம் காட்ட போறாரு. திரும்ப அப்படியே கீழே 11ஆம் வீட்டுல சனியோட வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டம் காட்ட போறாரு. இயல்பாகவே யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதி அற்புத உன்னத நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் தான். இந்த தடவை வரக்கூடிய இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, பிரம்மாண்ட வெற்றி ஒரு விஷயம். இன்னொன்னு, பெருசா வரும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணுல ஏமாந்து போறீங்களோ, சாரிங்க தப்பாலாம் சொல்லலை, பட் அந்த மாதிரி தான் பிளானட் உங்களை கூப்பிட்டு போகுது. கவனம். எதுல கவனம்? இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இந்த தடவை இறங்கிடாதீங்க. நம்பாலு சும்மாவே ஷேர் மார்க்கெட்ல இறங்குன்னு உங்களை இழுப்பாரு. இந்த பக்கம் குருவும் ஓகே ஓகே ஓகேன்னு மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தூபம் போடுவாரு. நீங்க தான் பெரிய அல்ல வீடியோ பார்த்துட்டீங்களா, அதனால நோ 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 அப்படின்ட்டு போயிடுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தெரியாம ஷேர் மார்க்கெட்ல இறங்குனீங்கன்னா அதன் மூலமாக பண இழப்பு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. உலகத்தையே அவர் தான் இயக்க போறாரு இந்த தடவை அப்படின்ற போது உங்களெல்லாம் சும்மாவா விட்டுருவாரு. சூப்பரா இயக்க போறாரு. இது வரைக்கும் கால் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அத்துணை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் வச்சுதான் பார்ப்போமே அப்படின்ற மூலமா ஒரு இடத்துல வச்சு அதன் மூலமாக பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025 வருஷம் ஆஃப்டர் மேக் அப்புறம் நிகழப்போகுது. ஏன்னா தலைக்கு மேல குரு உட்கார போறாரு. அது ஆல்ரெடி புதனோட வீடு. நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஏஐ மூலமா மிகப்பெரிய வாழ்க்கையின் உச்சத்தை அடைய போறீங்களோ. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி சனி 10ல உட்காந்துருக்காரு. இயல்பாவே இருக்கிற நட்சத்திரத்திலே கொஞ்சம் இந்த திருவாதிரை, இந்த புனர்பூசம், இன்னொரு 4-5 இருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து அறிவால் வேலை செய்யக்கூடிய அதிமேதாவிகள். அதனால இந்த தடவை ஏதாவது ஒண்ணு தெரியாம ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறதோ, இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அதன் மூலமாக ஏதாவது பணத்தை சம்பாதிக்கலாம்னு யாராவது அறிவுரை கூறுற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ வந்துடும். கவனம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திரும்ப திரும்ப யாரெல்லாம் ஹெச்ஆரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒருத்தவங்களை ஒரு 4 பேரை மக்களை ஹேண்டில் பண்ண ஆட்களாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிஆர்ஓ இருக்கீங்களா, யாரோட தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களோ, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்களோ, யாரெல்லாம் இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து கோடிங் டிகோடிங் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த யோக கட்ட காலம் தான். இருந்தாலும் உங்களுடைய பெயர் அந்த இடத்துல ஒரு சின்ன பங்கம் வருவதற்கான நேரமா இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வரக்கூடிய டைம் பீரியட் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. குரு உட்கார்றாரு. குரு ராகு சேர்க்க
அப்போ என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை கொடுக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத இந்த கேஸ் பிடிச்சிக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, கொஞ்சம் கழிவுகள் போகிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் எட்டி பார்க்கும் போதே தயவு செஞ்சு மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லாத சர்ஜரி மூலமாக அதை வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடும். நான் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லலை, நான் திரும்பவும் சொல்கிறேன். ராசி பலன் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்து போங்க, இந்த இடத்துல கால் வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் தவிர, மற்றபடி உங்கள் நாட்டல் ஹாரோஸ்கோப் அதை முடிவு பண்ண போது. இருந்தாலும் கோச்சாரம் இந்த மாதிரியான இடத்தில் வலுவாக இருக்கும்போது இந்தந்த இடங்கள்ல கவனமாக இருந்துக்கணும். அப்போ பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடு அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு தேவைப்படக்கூடியதாக தான் இந்த தடவை இருக்கு. நான் போனேன் செட்டிநாடு ஃபுட்டு சாப்பிட்டேன், நான் போனேன் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்டேன், நான் போனேன் தாய் சாப்பாடை ட்ரை பண்ணேன் இப்படின்னு பல வகையான உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் ராகு கொண்டு போய் தள்ளி விட்டுருவாரு. குருவும் வந்து ஆமா 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 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு உங்களை ஏற்றி விடுவாரு. கவனமாக இருக்கணும். கிளியர்? ஏன்னா இது சாதாரண சாப்பாட்டு விஷயம் தானே, இதுக்கா இவ்வளோ பெருசாக பேசுறீங்க அப்படின்னா அது வரும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு விளைவுகளை வந்து இவங்க 2 பேரும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 10க்கு 10 உட்காந்து சனி என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் சாப்பிட்டியா, இத்தனை பேரை நீ கொண்டு சாப்பிட்டியா, 6 ஆடு சாப்பிட்ருக்கியா நீ, இந்த வரேன் பாரு அப்படின்ற மாதிரி கணக்கு எழுத ஆரம்பிச்சிடுவாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் டேலி பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால இந்த 2 மாசத்துல யாரெல்லாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்களோ பண்ணிக்கங்க. போனா போது இருந்தாலும் நல்லதான் பண்றான்னு சனி மன்னிச்சு விட்டுருவாரு. அப்படி இல்லை என்றால் இந்த 3 ராசிகளில் திருவாதிரை நட்சத்திரக்காரரை வச்சு செய்வதற்காக சனி காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வேற என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னா பெருசாலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி புதிய மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது. கண்டிப்பாக மாற்றம் நிகழப்போகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அது எந்த மாற்றமாக இருக்கலாம். நீங்க வந்து திடீர்னு வந்து ஒரு திருமண தம்பதியால் ஆகலாம், திடீர்னு குழந்தை பேரு பெறலாம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் என்னன்னா குரு உங்ககிட்ட வந்து உட்கார போறாரு. 10க்கு சனி 10ஆம் இடத்துல இருக்க போறாரு. ராகுடைய பார்வையும் அபரிவிதமா இருக்கு. ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 2025 வருஷம் ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். நம்ம எப்ப கவலைப்படா 2026க்கு அப்புறம் தான் கவலைப்பட்டுக்கணும். அது கூட சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா குரு 2ல வந்துருவாரு. 2027 வருஷம் தான் சனியை பத்தி கவலைப்படணும். இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த மார்ச் மாசம் 23ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய மனநிலையும் பார்த்து கொள்வீர்களே ஆனால் கெட்ட சகவாசத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தேவையில்லாம அடுத்த பாலினத்தோர் மீதான ஒரு ஈர்ப்பு வர்றது, தேவையில்லாத வேற நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களை கொண்டு போய் பிளானட் தள்ளி விட்டுரும். நம்ம நல்லவங்க தான், அவங்க தானே இயக்குறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மோசமான பலன்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இந்த 2 இடத்துல. சாப்பாடு விஷயத்துலயும் பழக்க வழக்கத்துல மட்டும்தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கணும்னா என்ன, பக்காவா பார்த்துக்கணும். கிளியர்? மற்ற எதை பத்தி நீங்க கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு முதுகு வலி இருக்கோ, முதுகு தண்டுப்பட்ட வழிலாம் இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். கிளியர்? இன்னும் சொல்ல போனால் சில பேர் முடியும் அப்படின்னா ஒரு 40-50 வயசு தாண்டிட்டீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கும். இல்லை தேவையில்லாமல் ஒரு மாயை தானே. எப்பயுமே ராகு வந்து ஒரு மாயை. போய் அந்த டெஸ்ட் எடுக்க வச்சு இந்த டெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு மாதிரி பயத்துக்குள்ள தள்ளி அப்புறம் மாமா பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். கிளியர்? அப்புறம் ஒன்றுமே இல்லைப்பா ரிப்போர்ட்டில் அப்படின்றவாங்க. ஆனால் அங்கே பணம் வரையானாலும் பரவாயில்ல, மனசு அல்லல் படும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால முன்கூட்டியே வந்து ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய அந்த மன கஷ்டத்துல இருந்து வெளிவந்துடலாம். கிளியர்? திருவாதிரை நட்சத்திரக்காரங்க படிக்கிற குழந்தையாக இருக்கிறீர்களே ஆனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாகத்தான் இருக்கு. யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக எனக்கு சக்சஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நிறைய தொழில் முனைவோர்கள் வரப்போறீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள், முதன்மையான ஆட்கள் யாரு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் மூலமாக இல்லை உங்களுடைய அறிவின் மூலமாக அல்டிமேட்டான பலன் இந்த தடவை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உணவு பழக்க வழக்கத்திலும் மற்ற பழக்க வழக்கத்திலும் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போகிறது. கிளியர்? நான் என்ன பண்ணா இதுல இருந்து நான் கொஞ்சம் சரிப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகுனாலே துர்கை தாங்க. துர்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் மிகச்சிறந்த ஏற்றத்தை சந்திப்பீர்கள். இன்னும் சொல்ல போனா ராகு வேளையில போயிட்டு துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். ராகு வேளையோட கடைசி 10 நிமிடம் தாங்க அமிர்தம். யாருக்குமே தெரியாது. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க
ராகு வேலைன்னு ஒதுக்காம கடைசியில வரக்கூடிய அந்த 10 நிமிடத்தில் ஒரு செயலை செய்தீர்களே ஆனால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் 10 மடங்கு வளர்ச்சி தருவதாக அமையும். நீங்க ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, ஒரு இடத்த கரையம் பண்றதாக இருந்தாலும் சரி, ராகு வேலைன்னு யோசிக்காதீங்க. கடைசி 10 நிமிஷம் அமிர்தம். அந்த யாருக்கு இதுல அமோக பலன் கிடைக்கும் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே ராகு ஆதிக்கத்திற்கு வரார்கள். ராகு நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்கள் ராகு வேலையில கடைசி 10 நிமிஷத்துல வெளியில எல்லாம் போக முடியலங்க, வீட்டுல எல்லாம் விளக்கு போட முடியல, நான் ஆபீஸ்க்கு போறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு வேணாம். அந்த 10 நிமிஷம் உங்க செல்ல ஒரு அலாரத்தை வச்சுட்டு, அம்மா துர்கையே நான் பார்த்து காப்பாத்திக்கோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவளுக்கு லாங்குவேஜ்லாம் வேணாங்க, நீங்க மனசால கும்பிட்டாலே உங்ககிட்ட ஓடி வந்து நின்றுவா. அதனால துர்கியம்மன் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. வரக்கூடிய 2025 வருஷம் மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மலரட்டும்.